காய்கறி எல்லாத்தையும் நம்ம மாமா கொத்துக்கறி போடுற மாரி வெட்டி வீசுனத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரோகிணிக்கு வந்து பகீர் பகீர்னுது நைஸா வந்து மாமா உள்ள கூட்டிட்டு போணுமே சொல்லிட்டு, "மாமா உள்ள சுடு தண்ணி கேட்டீங்கல்ல நான் வச்சிருக்கேன். வாங்க குடிக்கலாம்னு" சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள கூட்டிட்டு போயிட்டு மாமாவ செம்ம காட்டு கட்டுறாங்க. "யோவ்! உனக்கு அறிவு இருக்காயா? சுத்தி கேமரா இருக்கு. நீ என்னமோ காய்கறிய கொத்துக்கறி போடுற மாரி வெட்டி வெட்டி வீசிட்டு இருக்க. அறிவு இருக்காயான்னு?" திட்டிட்டு இருக்காங்க. "இனிமேட்டு நான் சொல்றத மட்டும் நீ நடிச்சா போதும். நான் கூப்பிடும்போது மட்டும் வெளிய வா. அதுவரைக்கும் உள்ளேயே படு" சொல்லிட்டு திட்டிட்டு வெளிய போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்து வந்து குட்டி போட்ட பூனையாட்டம் அங்கிட்டும், இங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ இந்த மாமா மேல பெரிய டவுட்டா இருக்கு. ரோகிணியும் வந்து ஏதோ மறைச்சுக்கிட்டு அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு திரிஞ்சிட்டு இருக்கு. இவரும் ஏதோ சொல்ல வராரு. ஆனா ரோகிணி அத பார்த்து மறைக்குது. இது என்னமோ வந்து வெளிநாட்டுல வந்த பொண்ணு மாரி வெள்ளைய வெள்ளேன்னு தான் இருக்கு. ஆனா இவரு என்னமோ லோக்கல்ல இருந்து வந்த மாரி எனக்கு டவுட்டா இருக்கே! சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு அவர்ட்ட நம்ம மலேசியா சரக்கு கேட்போம். அப்போ வந்து டவுட் கிளியர் ஆயிடும்ல. யோவ்! அவரு மலேசியாலேருந்து வந்திருக்காரா என்னான்னே எனக்கு டவுட்டா இருக்கு. நீ வேற மலேசியா சரக்கு வேற கேட்க. கேட்போம்யா. கேட்டா குடுத்தா வாங்கிப்போம். குடுக்கலன்னா நம்ம சரக்கு வாங்கி தருவோம். அவர குடிக்க வச்சு நம்ம வந்து மேட்ர கலந்துருவோம். எதுவா இருந்தாலும் நமக்கு பாதகமா தான் அமையும். ஃபர்ஸ்ட்டு அவர வெளிய கூட்டிட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க வைக்கிற பொங்கல்லாம் களை கட்டுதோ இல்லையோ! ஆனா, இவங்க பண்ற காமெடிலாம் வேற லெவல்ல கலக்கிட்டுது. ஒரு பக்கம் நம்ம விஜயா, ஒரு பக்கம் நம்ம முத்து. காமெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அல்டிமேட்டா. நம்ம மீனா கோலத்த போட்டத பார்த்து எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க. உடனே நம்ம மீனாவ புகழ்ந்தா வந்து விஜயாக்கு தாக்கு பிடிக்குமா? பத்திக்கிட்டு எரியுது. "அது என்ன பெரிய பிரகாச கோலமா? அது பாராட்டுறதுக்கு?" "ஆன்ட்டி அது பிரகாஷ் கோலம் இல்லங்க ஆன்ட்டி. பிக்காசோ ஓவியம்." அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து பாயிண்ட் எடுத்து குடுக்குறாங்க. உடனே நம்ம விஜயாக்கு வந்து மூஞ்சி சுளிச்சு போகுது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம முத்து வந்து பாட்டி காதுல வந்து குச்சி வச்சு நோண்டி விளையாடிட்டு இருக்காங்க. காமெடியோட சேர்ந்து பொங்கலும் கலக்கட்டுது. நம்ம ஓடுகாலி பிரதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க ஒய்ஃப வந்து சேஃப்டி பண்றாங்க. ஏன்னா வந்து அவங்க கண்ல வந்து நெருப்பு புகைலாம் பட்டுருமாமா. அதனால அவங்கள வந்து சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. நம்ம கடைசியா வந்து நம்ம மீனா தான் 3 பொங்கலுமே வச்சுட்டுருக்காங்க. கடைசியா ஒரு வழியா எல்லாருமே சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து 3 பொங்கல் அல்டிமேட்டா ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ண உடனே வெஜ்ஜா சொல்றாங்க, மாமாவ கூட்டிட்டு வர சொல்றாங்க. மாமாவ கூட்டிட்டு வந்தோனே பொங்கல் வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் பொங்கல் சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே நம்ம மாமா வாய் சும்மா இருக்குமா? பொங்கல சாப்பிட்ட மாமா, நம்ம பொங்கல போயிட்டு ரத்த பொரியல் சொல்லிட்டாரு. ரத்த பொரியல் மாரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே அருவருப்பா பார்க்குறாங்க. என்னடா இது பொங்கல போய் ரத்த பொங்கல்றானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது கூடவே சேர்ந்து சுக்காவ சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்டின்னாரு. இது என்ன செட்டே ஆகலையே! உடனே நம்ம ரோஹிணி வந்து ஐயய்யோ! எங்க மாட்டிக்க போறோமோ சொல்லிட்டு அவர காப்பாத்தி விட்றாங்க. இல்லைங்க அவரு காமெடியா பேசுறாரு, ஹியூமரா பேசுறாரு. ஆமாமா நான் காமெடியா தான் பேசினேன் அப்டின்ட்டு பேச்ச மாத்திர்றாங்க. நம்ம பாட்டி வந்து எல்லாருக்குமே பொங்கல் ஊட்டி விட்டுட்டு பொங்கல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெளிய போறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஹார்ட்டின போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்குறாங்க. ஹார்ட்டின போட்டு ஃபோட்டோ எடுத்தோனே பொங்கல் செலிப்ரேஷன் இன்னையோட முடிஞ்சிச்சு. இதோட நாளைக்கு மாமா மாட்டுவாரா? இல்லையா? பார்ப்போம்.